Hi everyone, welcome to Decode Market Trading யூடியூப் சேனல். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் இப்போ வந்து யூடியூப்ல வந்திருக்கேன். ஸோ இந்த 2 வீக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகேங்களா? ஸோ அண்ட் பர்சனல் ஒர்க்கும் கூட கொஞ்சம் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி ரிலேட்டடாக இருந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கை ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னைக்கு 24th May 2024 ஒரு ட்ரேட் செட்டப், இன்னைக்கு நடந்த ட்ரேட் செட்டப். இன்னைக்கு வந்து நீங்க மார்க்கெட்ல கண்டிப்பா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புரியாத ஒரு விஷயங்களா இருந்திருக்கலாம். மார்க்கெட்ல மேல போகுமா பையர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்லாம் இருக்கலாம். பட் வித்தவுட் கன்ஃபியூஷனோட ஒரு மார்க்கெட்டை எப்படி பார்க்கலாம், அதை வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லா அந்த ட்ரேட் செட்டப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்ட்ராடேக்கும் பொசிஷனுக்கும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில நடந்த ஒரு ட்ரேட் செட்டப்பை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரேட் செட்டப் உங்களுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து அந்த செட்டப் பற்றின ஹோல் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அதில் வந்து பார்த்துருப்போம். அந்த செட்டப்போட பேசிக்கான விஷயம் அதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பிரேக் அவுட் ட்ராப். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஒரு சார்ட் இருக்கும். ஓகேங்களா? சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சம் லைன்ஸ் சம் ஜோன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ற சிஸ்டத்தை யூஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. இந்த லைன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜோன். ஓகேங்களா? ப்ளூ லைன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேட் பண்ணது, அதுவும் ஒரு ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் லைன் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ஹை இன் ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து 30 மினிட். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட் ஒரு ஹை இப்படி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபால் இப்படி இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹைன்னு சொல்லுவோம். பட் இந்த ஸ்விங் ஹை நீங்க 5 மினிட்ஸ்லயும் சொல்லலாம், 30 மினிட்ஸ்னு சொல்லலாம். பட் மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ 30 மினிட்ஸ் நீங்க வந்து இந்த ட்ரேட் செட்டப்புக்கு யூஸ் பண்றது இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். பட் இந்த ட்ரேட் செட்டப் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். பட் மோஸ்டா நீங்க வந்து 30 மினிட்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கும் உங்களுக்கு. ஆஃப்டர் என்ட்ரிக்கு அப்புறம் ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க என்ட்ரிக்கு அப்புறம் ஃபேவரபிளா பிரைஸ் போகிறப்பதான் உங்களால உங்க அமைதியா உட்கார்ந்து இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ட்ரேட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனநிலைமையை வந்து கண்டிப்பா கொடுக்கும். இந்த செட்டப் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. இங்க வந்து ஒரு ஜோன். ஓகேங்களா? 30 மினிட் ஸ்விங் ஹை ஜோன். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி லாங்கில் தான் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ், ஸோ அந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஆல்கோ சிஸ்டம்ஸ் என்ன வேணா வச்சுக்கோங்க, எல்லாமே பை பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய எஸ்எல் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து ஏன் நம்ம இந்த ரெட் கலரா போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து ஆல்ரெடி செல்லிங் வந்ததுனால தான் நம்ம ரெட் கலரா போட்டிருக்கோம். அதனாலதான் இங்க வந்து ஒரு 30 மினிட் ஜோன் வந்திருக்கும். அதனால நம்ம மார்க் பண்ணி செல்லிங்கா போட்டிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம ரெட் லைனா போட்டிருக்கோம். நம்ம என்ன இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இங்க மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இருக்கோம். பிரேக் அவுட் சக்சஸ் ஆகணும், அது வேற சக்சஸ் ஆனா உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டில் இப்படி போயிடும், நமக்கு இந்த செட்டப்பே ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஒன்ஸ் பிரேக் அவுட் ஃபெயிலியர், அதாவது ட்ராப் ஆகுறாங்க, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ட்ராப் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ராப்பை மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேட் செட்டப்பா எடுத்துட்டு போக போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்மல் ட்ரேட் செட்டப்ல தெரியும், நிறைய பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் ட்ரேட் செட்டப் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை வந்து உங்களால கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எல்லாரும் என்டர் ஆயிட்டாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்டர் ஆயிட்டீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர்ல உங்க ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த செகண்ட்ல நீங்க எக்ஸிட் ஆவீங்க. ஒன்னா சிஸ்டமேட்டிக்கா எக்ஸிட் ஆவீங்க, இல்ல மேனுவலா எக்ஸிட் ஆவீங்க. சிஸ்டமேட்டிக்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனா இல்ல
நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெருசா ரெட் வரப்போ உங்களுக்கு எல்லாம் நீங்க பேனிக் ஆயிடுது. கரெக்டுங்களா? இது இந்த கேண்டில் ரெட்டா இருக்கிறப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போயிடுது, ஃபுல் மேல வந்து இந்த ரெட் கலர் இருக்கிறப்ப பேனிக் ஆன உடனே உங்களுக்கு வந்து என்ன ஒரு இது வரும்னா, மறுபடியும் பிரைஸ் ஒன்ஸ் ரீச் இந்த ஜோனுக்கு ரீச் ஆகுறப்போ நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க வச்சிருப்பீங்க. ஒன்ஸ் பிரைஸ் ரீச் ஆகும் நீங்க எல்லாமே எக்ஸிட் ஆயிருவீங்க. ஸோ ஹியூஜ் ஆர்டர் ஃப்ளோ வந்து மார்க்கெட்ல இன்டாக்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃபாலுக்கு காரணம். இங்க நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு ராங்கான டிசிஷனை எடுத்துட்டு அதுல இருந்து வெளியே வராங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் ஆகுது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க இது நான் சொல்றது வந்து எங்கேயுமே வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, இந்த இடத்துல ரிலீவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நமக்கு தெரியாது. பட் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை பேஸ்ட் ஆன் அவர் ட்ரேட் செட்டப். நம்ம ட்ரேட் செட்டப் வச்சு தாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த ட்ரேட் செட்டப்பை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ரொம்ப ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ரிவர்சல் ஜோன், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்விங்கில் ரிவர்சல் ஜோன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து ஜஸ்ட் ஸ்விங் ஹை ஸ்விங்லோ இப்படி மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்விங்குக்கு என்ன தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ. ஓகேங்களா? இதை நீங்கள் லோவாக மார்க் பண்ணுறீங்க, 30 மினிட்ஸில் நீங்கள் சார்ட்டை வச்சுக்கோங்க. லோவாக மார்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் இதுதான் உங்களுடைய லோ கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே 2 கேண்டில் வந்து இருக்கணும். இந்த கேண்டிலுக்கு அதாவது லெஃப்ட் சைட்ல மேல 2 கேண்டில் இருக்கணும், ரைட் சைட்ல மேல 2 கேண்டில் இருக்கணும். இந்த வீக் எங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதுதான் வந்து லோவா இருக்கணும். இந்த வீக் இங்க இருக்கு, இந்த வீக் இங்க இருக்கு, இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி இந்த வீக் இங்க இருக்கு, இந்த வீக் அதை விட கீழே இருக்கு அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த லோக்கு லெஃப்ட்ல 2 கேண்டில் இருக்கணும், ரைட்ல 2 கேண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை எப்படி மார்க் பண்றதுன்னா லெஃப்ட்ல 2 கேண்டில் இருக்கணும். ஓகேங்களா? அது லோவர் ஹையா இருக்கலாம், இந்த ஹைக்கு மேல கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? பட் இதுதான் வந்து ஃபைனல் ஹையா இருக்கணும். இந்த ஹைக்கு கீழே 2 கேண்டில்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து 30 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஜோனை மட்டும் மார்க் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு ப்ரைஸ் அங்க வரப்போ வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து நம்ம பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப் நடக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ட்ரேடிங் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு சிஸ்டம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எனிதிங் நீங்க சொன்னீங்கனாலும் நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் தான் நம்மளுடைய என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நீங்க 1 hour யூஸ் பண்ணுங்க, 1 day யூஸ் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும். ஸோ அது மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரேட் செட்டப்காக நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸோட ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது, அதை நம்ம பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ட்ராப் நடந்திருக்கா, அதாவது தப்பா ஒருத்தவங்க என்டர் ஆயிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாவே நீங்க அந்த இடத்துல என்டர் ஆகலாம். கண்டிப்பா அங்கிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு மொமெண்டத்தோட ஃபால் ஆகும். அப்படி ஆகலைன்னா நம்ம வந்து ட்ரேடை வந்து பிரேக் இவன்லயோ இல்லை ஸ்மால் ப்ராஃபிட்லயோ நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ண வேண்டியது வரும். அது எல்லாமே ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ல வரும். அது ஒரு பெரிய தியரி. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப். இதை நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டில எப்படி இதை நம்ம பார்த்துருக்க முடியும், எடுத்துருக்க முடியுங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன். இதுதான் என்னுடைய சார்ட். ஓகேங்களா? அனாலிசிஸ்க்காக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்விங் லோ எப்படி மார்க் பண்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? இந்த கேண்டில், இந்த லோ மேல 2 கேண்டில் இருக்கணும், அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல 2 கேண்டில் இருக்கா, அவ்வளவுதான். இது ஒரு ஸ்விங் லோ, இது கூட ஸ்விங் லோ தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் 2 கேண்டில், இந்த பக்கம் 2 கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஸ்விங் லோ. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப்பை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு கேண்டில் வந்து இதுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இது வந்து கிடையாது. ஆனா இந்த பக்கம் இருக்கு. பட் இதை வந்து நம்ம ஜோனா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே வாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது. நமக்கு அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எந்த ஜோன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல
ஒரு ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல் டைம் ஹைல ஒரு ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹைக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேண்டில்ஸ் அண்ட் மோர் தென் 2 கேண்டில்ஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாலும் 1 2 3 4. ஸோ இதுலயும் நிறைய கேண்டில். ஸோ இதுதான் ஃபைனல் ஹை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டில், இது ரெண்டாவது கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ரெண்டாவது கேண்டில். ஓகேங்களா? ஸோ இது ஸ்விங் ஹையா நாம குவாலிஃபை பண்ணிக்கிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் ஹை. ஓகேங்களா? எப்பவுமே நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் ஹை என்னங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால இது பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல உங்களுக்கு 2 கேண்டில்ஸ் இருக்கு. பட் லெஃப்ட் சைட்ல ஒரு கேண்டில் தான் இருக்கு. இந்த லோ இதுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இது வந்து நாட் வேலிட், இது வந்து நாட் வேலிட். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேலிடான ஒரு ஸ்விங் ஹை, ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹை. இப்போ வந்து 5 மினிட்ஸ் நம்ம வந்து ட்ரேட் செட்டப் எப்படி இதை எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் அப்படின்னு கேட்டா என்டர் ஆயிருப்பாங்க. சம் ஆஃப் த மெம்பர்ஸ் மேபி ஒரு 25% பீப்புள்ஸ் வந்து ஓகேங்களா, அது பீப்புளா இல்ல ஆல்கோ சிஸ்டமா எப்படிங்கிறது வந்து நமக்கு அவ்வளோ இன்டெப்தா தேவையில்லை. பட் 25% ஆஃப் ட்ரேடிங் பீப்புள்ஸ் என்டர்ட் த லாங் ஒன்ஸ் ட்ரைங் டு பிரேக்கிங். இதை ட்ரை பண்றப்பவே ட்ரை பண்றப்ப ஏன்னா ஒரு சில பிரேக் அவுட்லாம் உங்களுக்கு வந்து சல்லுன்னு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்றப்பவே வந்து 25% பீப்புள் என்டர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 75%, ஓகேங்களா, 75% ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் மட்டும் நான் சொல்றேன், இது எல்லாமே பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கு பொருந்தும். இல்ல பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்த்து ட்ராப் போறவங்களுக்கு இது பொருந்தா. இந்த 100% வர மாட்டாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். அவங்க எல்லாமே 100% ஆஃப் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்டர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? என்டர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும், இப்படி போயிருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி போயிருந்தா அவங்களால ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் அப்படி போகல அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில்ல வச்சிருப்பாங்களா, இந்த இடத்துல வச்சிருப்பாங்க, இருக்கட்டும். பட் மோஸ்ட் ஆஃப் த பிரேக் அவுட் பண்ற கேண்டிலுக்கு கீழே பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் போயிடுவாங்க. அங்க போன உடனே அவங்க நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக்கா ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா அங்கேயே வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பை ஆர்டர் வாங்கியிருக்காங்க, கரெக்டுங்களா? பை ஆர்டரா இருந்தா அது எக்ஸிக்யூட் ஆகி செல் ஆர்டரா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ செல் ஆர்டர் கன்வெர்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபாலுக்காக சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன உடனே பை ஆர்டர்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து சிஸ்டமேட்டிக் சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. பட் ஒரு சிலவங்க வந்து ஓகே நம்ம ஒரு சில டைம் இப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில டைம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்ல எப்பயுமே ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறப்போ ஒரு 50% ஆஃப் இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுவாங்க. அதனாலதான் பிரைஸ் மேல வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஆர்டர்ஸ் தான் உள்ள வந்துகிட்டே இருக்கும். 1 2 ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா உள்ள வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஹெவியா உள்ள வரும். உங்களுக்கு பை கேண்டில்ஸ்க்கும் செல் கேண்டில்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து உள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த செல் ஆர்டர் அதிகமாக உள்ள வர்றதுனால நடக்கும். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்கணும், பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒன்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கேண்டிலு கீழே நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டிலோ இல்லை அடுத்த 1 or 2 கேண்டிலோ வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் ஆர் ட்ராப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கிறப்போ நம்ம எப்படி இதை குவாலிஃபை பண்றோம்னா இது வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் பிரேக் அவுட் கேண்டில்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி, ஓகேங்களா? இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். ஓகேங்களா? இதுதான் ப்ராப்பர் பிரேக் அவுட் கேண்டில் ஆஃப் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். உடனே அந்த கேண்டில இது வந்து பிரீச் பண்ணி இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து 2 விதமா என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடலாம். என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸை எப்பயுமே இதுக்கு மேல கொஞ்சம் ஒரு பஃபர் இருக்கணுங்க. ஓகேங்களா? ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், பஃபர் இருக்கணும் நீங்க ஆப்ஷன்ஸ்ல அது மாதிரி வைக்கிறப்போ. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் நீங்க இங்கேயே என்டர் ஆயிட்டு இந்த மார்க்கெட்டை இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கணும். பட் மார்க்கெட்ல கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்
இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்க, இதையும் பிரேக் பண்ணி அதனால போக முடியல. நீங்கள் எப்பயுமே இதுக்கு மேலே கொஞ்சம் பஃபர் வைக்கணும். பஃபர் வைக்கணும்னா லைக் நம்ம ஜீரோலாம் வைக்க முடியாது. இங்க பாருங்க 7-8 பாயிண்ட் வருது, ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இதுக்கு மேல நீங்க தள்ளி வர மாதிரி நீங்க வச்சிருந்து எடுக்கலாம். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஒரு 1:3 ப்ராஃபிட்டை வந்து இந்த பிரேக் அவுட் ட்ராப் ட்ரேட் செட்டப் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த ட்ரேட் செட்டப்பை தவிர நீங்க எல்லா சிஸ்டத்தையும் எந்த சிஸ்டத்தை நீங்க யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுக்கு வந்து லாங் போற ஒரு வியூ தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் நிறைய வியூ இருக்கு. பட் நீங்க எந்த வியூவில் இருக்கீங்க, எந்த ஐடியால நீங்க இருக்கீங்க, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் செட்டப்பை இந்த மாதிரி குவாலிஃபை பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்கும். இதுதான் பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப். இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்தீங்களா 1:3 ஆல்மோஸ்ட். நீங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து பாக்குறப்போ நான் வந்து கவர் பண்ண வந்து பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேடிங் செட்டப்ல. நான் ஆப்ஷன்ல 40 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இது பண்ண முடியும், உங்களாலையும் பண்ண முடியும். நீங்களும் இந்த ட்ரேட் செட்டப்பை ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதில் வந்து கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங்க்கு வரும்போது நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வரணும். உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ராஃபிட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சு கிழிஞ்செல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இது பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ப்ராப்பரான ஒரு நாலேஜ், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும் உங்கள் கையில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க, ஃபியூச்சர் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுக்கிறப்போ உங்கள் பாசிபிள் செட்டப் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது பாசிபிள் டைரக்ஷனில் கரெக்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே.